ஹைடா குக்கீஸ் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக அண்ட் சேஃப்டியாக இருங்கடா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் டெக்குக்கோட பிஎல்எஃப்எஃப் அதோட ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்டோரி நல்லா இருக்கா அக்கா, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. நீங்கள் கேட்டனால செகண்ட் பார்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள். ஓகேடா, இப்போது எல்லோரும் ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அங்கே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரியாவும் இன்னொரு பர்சனும் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஃபாதர் தான் ஃபிலிக்ஸ் ஆகிய நீ ரியாவை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பர்சனும் ஃபிலிக்ஸ் ஆகிய நான் ரியாவை திருமணம் செய்ய சம்மதம் அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ரியாவை பார்க்குறாங்க. இப்போது ரியா கிட்ட ரியா ஆகிய நீ ஃபிலிக்ஸை திருமணம் செய்ய சம்மதமா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ரியாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ரியாவாகிய நான் ஃபிலிக்ஸை திருமணம் செய்ய சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபாதர் இப்போது ரெண்டு பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவங்களும் மாற்றி மாற்றி ரிங்கை சேஞ்ச் பண்ணிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி ரியா ஒன்று நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ரியா ஃபிலிக்ஸா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் டுடே உனக்கு எனக்கும் இன்றைக்கி மேரேஜ். ஃபைனலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஃபிலிக்ஸ் அப்படி சொல்லிட்டு ரியா ஃபிலிக்ஸ்க்கு லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. ஃபிலிக்ஸும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு ரியா ஃபைனலி உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இதில் ஹைலைட் என்னன்னா அந்த ஜங்க் அவனை நம்ம ஃபுல் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாவம் ஜங்குக், நான் அவனை ட்ரூவாக பண்ணிகிட்ருக்கான்னு அவன் நினச்சிட்ருக்கான். பட் நான் அவனை ட்ரூவாக லவ் பண்ண கிடையாது. அது அவனுக்கு எப்போ புரியுதோ தெரியல. அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே பிஏ தான் உள்ளே வந்துட்டு பாஸ் சென் பாஸ் வந்துட்டுருக்காரு. என்ன சென்னா அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது சென்னும் அவங்களோட ரெண்டு பாடி கார்ட்ஸோட உள்ளே வந்துட்டுருக்காங்க. உள்ளே வந்துட்டு ஜங்குக்கு ஹேக் பண்ணுறாங்க. ஏய் மச்சான், எப்படிடா இருக்கா, நல்லா இருக்கியா? என்ன கேள்விப்பட்டா உன்னோட மேரேஜ் வந்து ரியா கூட இல்லாமல் வேறு யார் கூட மேரேஜ் வச்சாமே, என்னடா ப்ராப்ளம், என்ன பிரச்சனை? சென் வந்ததுமே ஆரம்பிக்காதா, நானே செம டென்ஷனாக கடுப்பாக இருக்கேன். ஓகே மச்சான், சரி விடு, ஃப்ரீயாக விடுடா, நம்ம என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணியிருக்கல, அந்த பர்சன் எப்படி க்யூட்டாக அழகாக இருப்பாங்களா? சென் சரி 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 கோவப்படாத. நான் இங்கே ஒரு ப்ராஜெக்ட்காக தான் வந்திருக்கேன். ஸோ உன்னையும் பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். ஓகே ஜென். சொல்லு ஜங்கு, நீ அப்ராட்டில் ஒரு பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கல்ல? ஆமாம். அங்கே பாடி கார்ட்ஸு இருந்தாங்கன்னா நீ ரியாவை பற்றி கொஞ்சம் விசாரிக்க சொல்லு. ஓகே ஜங்கு, நான் சொல்கிறேன். டேட் எப்படி இருக்காரு? டேட் ஓகே. என்னாச்சு ஜங்கு, உனக்கு கஷ்டமாக இருக்கா? ஆமாம் சென், நானும் ரியாவும் 2 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ரியா இன்னொரு பர்சன் கூட பிளாக் கலர் காரில் போயிருக்கா. எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. விடு ஜங்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ரிலாக்ஸாக இரு. இப்போது வா, ஒரு மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு சென்னும் ஜங்குக்கும் மீட்டிங் ஹாலுக்கு போயிட்டு
ஸ்டாஃப் எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு பெரிய மீட்டிங் வச்சிட்ருக்காங்க. அந்த மீட்டிங் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது தயாங் சைட் பார்த்திங்கன்னா தயாங் ஹால் ஒர்க்குமே முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபுட்டு ரெடி பண்ணிவிட்டு அவன் பழச எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். ஜங்குக் ஒரு 12 o'clock உள்ளே வராங்க. தயாங் முழிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஜங்குக் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஹெவியாக ஒரு மாதிரி தள்ளாடிட்டே வந்துட்டுருக்காங்க. தயாங்கும் பார்க்குறாங்க. ஜங்குக், நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? யார்? என்ன நீ என்ன கேள்வி கேட்டேன்னா உனக்கு அடிதான் உயும். அதனால் நீ உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு. என்ன கேள்வி கேட்குற வேலை அட்வான்டேஜ் எடுத்துக்கணுன்னா அவ்வளோதான், ஒன்றை முடிச்சு விட்ருவான். ஒழுங்கா அவன் வேலையை பார்த்துட்டு இரு. எல்லாம் ஒன்னால தான் நடந்துச்சு. நீ ரியா ரூமுக்கு எதுக்கு போகலாம்? ரியா ரூமில் அப்படி என்ன பண்ணலாம்? அப்படி சொல்லிட்டு தயாங்கோட நெக்கை கிரிப்பாக பிடிக்கிறாங்க. ஜங்குக் ஜங்குக் விடுங்க, எனக்கு பெயினாக இருக்குது அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாரு தயாங், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்ருக்கான். அதில் நீ ஏதாச்சும் பண்ண தெரிஞ்சது என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ நீ ஜாலியாக தெரிஞ்சிட்ருக்காத அப்படி சொல்லிட்டு தயாங்க கீழே புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஸ்டெப் ஏறி போகிறாங்க. தயாங் கீழே ஃப்ளோரில் உட்காந்துட்டு அழுதுட்ருக்கான். இப்போது அந்த ஃபுட்டு எல்லாமே கிச்சனில் வச்சுட்டு தயாங்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு ரொம்ப சேடாக தூங்கிட்டுருக்கான். இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் மார்னிங் சாட்டர்டே. ஜங்குக்கு ஒரு கால் வருது. அது சென் தான். என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்கியா? என்ன சென் மார்னிங்கே கால் பண்ணியிருக்கா? இது ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு நான் வரமாட்டேன். ஸோ எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது. நான் அங்கே போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஆஃபீஸ் வரேன். என்ன பர்சனல் ஒர்க்கு? போயிட்டு வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு காலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஃபீலிங்கை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ரியா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஜங்குக்கு கீழே ஏதோ உடஞ்ச சவுண்டு மாதிரி கேட்குது. ஜங்குக்கும் ஒரு டிஷர்ட் எடுத்து மாட்டிட்டு கீழே போகிறான். தயாங் தான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு பிளேட் தான் கீழே விழுந்திருக்கும். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு நமக்கும் வருது. இப்போது ஜங்குக் தயாங் பக்கத்தில் போயிட்டு அவன் சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு, தயாங், நீ என்ன பண்ணி வச்சுருக்க? உனக்கு ஒர்க் கூட பண்ண தெரியாதா? இது என்ன பிளேட்டுன்னு தெரியாமா நீ இப்படி உடச்சி வச்சுருக்க? இல்லை நீ தெரிஞ்சு உடச்சி வச்சுருக்கியா? ஜங்குக், சாரி, நான் தெரியாம தான் உடைச்சேன். வாயை மூடு தயாங். இது எனக்கு ரியா வாங்கி கொடுத்தது. நான் இந்த பிளேட்டை யூஸ் பண்ணதே கிடையாது. பத்திரமா நான் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அதை நீ இப்படி உடச்சி வச்சுருக்க. உன்னை என்ன பண்ணுறது? உன்னை போய் நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன் பார். இதை நீ க்ளீன் பண்ணி எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூமுக்கு போயிட்டான். தயாங்கும் ஒரு மாதிரி க்ரை பண்ணிவிட்டு அவன் சீக்ஸை பிடிச்சிட்டு ரொம்ப கீழே உட்காந்து அழுதுட்ருக்கான். அந்த பிளேட்டை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் அழுக வருது. ஜங்கு, ஒரு பிளேட்டுக்காக என்ன நீ ஸ்லாப் பண்ணிட்டல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது தயாங்கம் அந்த பிளேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்காங்க.
இப்போது ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்காங்க. அப்போது தயாங் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி டேபிளில் வைக்கிறாங்க. இப்போது ஜங்குக் அதை பார்த்துட்டு, என்ன என்ன இது ஜங்குக் ஃபுட் ஒன்று நான் கேட்டேனா, நீ எதுக்கு சமைக்கிற? ஜங்குக் உங்களுக்கு தான் சமைச்சேன். என்ன எனக்கா? நான் என்னோட ரியா சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன். உனக்கு ஒன்று தெரியுமா தயாங், எங்கள் ரியா அடிக்கடிக்க வருவா. வந்து என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு எனக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்னை வச்சுக்குவா. ஆனால் இப்போது அவள் எங்கே போனான்னு தெரியல. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோட ரியா எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு ஜங்குக் பேச தயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது ஜங்குக் தயாங்க பார்த்துட்டு, எங்கே பாரு தயாங், நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. அந்த பிளேட்டை எனக்கு சரி பண்ணி கொடு. தென் இந்த குக்கிங்லாம் எனக்கு பண்ணாதா. நான் பண்ண சொன்னால் பண்ணு, அப்படி இல்லைன்னா நீ பண்ணாதா அப்படி சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போது தயாங்க்கு அங்கே கீழேயே ஒரு வேஸ்ட் ரூம் இருக்கும். அங்கே தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸுமே வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே போயிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பெட்ஷீட்லாம் போட்டு பேக்கு துணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அப்போது அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இது என்ன பண்ணுறது, இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுமே. தயாங்க, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதா. இப்போது இந்த ஃபுட்டை நம்ம எடுத்துகிட்டு வெளியே போகலாம். தென் அந்த உடஞ்சி போன பிளேட்டையுமே எடுத்துகிட்டு போகலாம். அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தயங்கம் ஒரு கவரில் ஒரு பிளாஸ்டிக் தட்டு எல்லாமே வச்சு அந்த ஃபுட்டை வெளியே எடுத்துகிட்டு போகலாம். அது நியூ பிளேஸாக இருக்கவோ தயாங்க்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தயாங் அங்கே போயிட்டுருக்கும்போது பஸ் ஸ்டாப் கிட்ட தான் ஒரு 3-4 பர்சன்ஸ் அங்கே உக்காந்துட்ருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி உக்காந்துட்ருக்காங்க. தயாங்க அதை பார்த்துட்டு, இவங்கள எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே நிற்கிறான். அப்போது அங்கே இருக்கிற ஒரு 2 குட்டி பசங்க தயாங்க பார்த்துட்டு, நீங்கள் யார், இங்கே எதுக்கு வந்தீங்க, அப்புறம் உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க, ஃபுட்டா, எங்களுக்கு பசிக்குது, ஃபுட்டு தரீங்களா சொல்லிட்டு தயாங்கிட்ட ஒரு மாதிரி டியர் ஐஸோட கேட்டுட்ருக்காங்க. ஃபுட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் லியா. அப்புறம் இவளோட பேர் மது. நீங்கள் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? அப்போது எங்கள் அம்மாவுக்கும் தரீங்களா? எங்கள் அம்மா ரொம்ப பாவம் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது தயாங்கும் அங்கே டர்ன் பண்ணி பார்க்குறான். அங்கே வயசான ஒரு பாட்டியுமே உக்காந்துட்ருக்காங்க. ஒரு அம்மாவும் உக்காந்துட்ருக்காங்க. அப்புறம் 2 குட்டி பசங்களும் இருக்கு. இப்போது தயாங் அங்கே ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கு. அங்கே பெஞ்சில் உக்காந்துட்டு அந்த குட்டீஸையும் உட்கார வச்சுட்டு கையில் ஒரு பிளேட் கொடுத்து அதில் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. தயாங் அந்த குட்டி பசங்களோட மாமுக்கும் அங்கே இருக்கிற ஒரு பாட்டிக்குமே ஃபுட் தராங்க. இப்படி தயாங் க்யூட்டாக ஸ்மைல் ஃபேஸோட அவங்களுக்கு ஃபுட்டு தந்துட்டுருக்கத்த ஒரு பர்சன் தூரத்தில் இருந்து ஒரு பிளாக் கலர் காரில் பார்த்துட்ருக்காங்க. யார் இவன், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்களோட பாடி கார்ட் தான். பாஸ், என்னாச்சு, நம்ம போகலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பர்சனும் வெயிட் பண்ண
அங்கே ஒரு பர்சன் ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருக்காங்க. எனக்கு அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாஸ், இப்போது நாம் ஜங்குக் சாரோட ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படி சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, சென் தான். சென்க்கு ஜங்குக் மேரேஜ் பண்ணியிருக்கிறது தெரியும், பட் யாரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போது அவங்க கார் ஸ்டார்ட் பண்ணி ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. ஜங்குக் அங்கே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். சென் ஜங்குக்கோட கேபினில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கும் இப்போது மீட்டிங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது கேபின்குள்ளே வராங்க. அப்போது சென் ஒரு மாதிரி ஸ்மைல் ஃபேஸோட சிரிச்சிட்ருக்காங்க. ஜங்குக் அதை பார்த்துட்டு, சென் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சென்னுமே சொல்கிறாங்க, ஜங்குக்கா மச்சான், இன்னைக்கு நான் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தப்போ ஒரு பர்சனை பார்த்தேன்டா. அந்த பர்சன் ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக அவங்க வீட்டில் சாப்பாடு மீந்திருக்கும் போல் அதை கொண்டு வந்து இந்த ரோட் சைடில் உட்காந்துட்ருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கேரிங்காக பாசமாக ஃபுட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பர்சன் பார்க்குறதுலாம் ரொம்ப ரேர் தான் ஜங்குக். எனக்கு அந்த பர்சனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ஜங்குக், என்ன சென் சொல்கிற, உனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கா, அதுவும் பார்த்த 5 செகண்ட்லேயே? ஜங்குக், உனக்கு இதெல்லாம் புரியாதுடா, நான் அந்த பையனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. தயாங் சைட் பார்த்தீங்கன்னா தயாங் அங்கே இருக்கிற பர்சனுக்கெலாம் ஃபுட் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அப்போது அங்கே வீட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டு அங்கே சுற்றி இருக்கிற கார்டன் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. தயாங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயாங் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்த்துட்டு அழகா ஸ்மெல் பண்ணிவிட்டு அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒரு பூவை பறிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஹால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது அவங்க ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. கீழே தான் படுத்துருக்காங்க. ஒரு பெட்ஷீட் போட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அங்கே சுற்றி இருக்கிற கார்டன் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. தயாங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயாங் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்த்துட்டு அழகா ஸ்மெல் பண்ணிவிட்டு அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒரு பூவை பறிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஹால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது அவங்க ரூமில் போய் ஒரு பெட்ஷீட் போட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போது டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜங்கு காரில் வந்துட்டுருக்காங்க. வீட்டில் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பைக்கை பார்த்துட்டு அந்த பைக்கை டச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ரியா, நீ இருந்த வரைக்கும் இந்த பைக்கில் மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நீ இல்லை, ஸோ இந்த பைக் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது ஜங்கு கிட்ட ஒரு டூப்ளிகேட் கீ இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி தான் வருவாங்க. உள்ளே வந்துட்டு பார்க்குறாங்க. ரூம் எல்லாம் க்ளீனாக இருக்குது, ஹாலு க்ளீனாக இருக்குது. தென் ஹாலில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. தயாங் பண்ணி அழகாக பண்ணி வச்சுருக்கான். இதை ஜங்கு பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. தயாங் எங்கே இருக்க, இங்கே வா அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக கத்திகிட்ருக்காங்க. தயாங்
எனக்கு ஜங்குக் இப்படி ஹாலில் நின்று கத்திட்டு இருக்கிறது கேட்குது. தயங்கம் உள்ளே இருந்து வெளியே வந்துட்டேன். ஜங்குக், என்னாச்சு? இதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, அதுவும் 10:30க்கு? என்ன பண்ணி வச்சுருக்க தயாங்? நான் ஒன்றா இந்த ஃபர்னிச்சர்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னேனா? எதுக்கு நீ தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கா? இது என்னோட ரியா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சிருந்தா. நீ இப்போது அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. எனக்கு தெரியாது நீ இப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. திங்ஸு பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ நீ வைக்கணும். தென் மார்னிங் ஒரு பிளேட்டை ரெடி பண்ண சொன்னேனே, ரெடி பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தயங்கம், ஜங்குக், அது அது வந்து நான் அந்த பிளேட்டு மறந்துட்டேன். என்ன மறந்துட்டியா? எங்க பாரு தயாங், எனக்கு அந்த பிளேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னதான் ஃபுட் பிளேட் இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் அது என்னோட ரியா எனக்கு கொடுத்தது. நீ இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்க. இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் நான் கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு தயங்கோட ஹேர் பிடிச்சி வாலில் பின் பண்ணி தயங்கோட நெக்கை கிரிப்பாக பிடிக்கிறாங்க. தயங்கு ரொம்ப பெயினாக இருக்கு. அவன் ஒரு மாதிரி ஜங்குக்கோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஜங்கு, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? விடுங்க ஜங்கு, விடுங்க. ஜங்கு, என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? இது இப்படியா நீங்கள் என்னோட நெக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்குறாங்க. ஜங்கு கொஞ்ச நேரம் கிரிப்பாக பிடிச்சிட்டு விட்டுருப்பான். தயங்கு இப்போ கண்ணில் டியர்ஸ் வருது. இப்போது ஜங்குக் பார்த்துட்டு, என்ன நீ டியர் வந்துச்சுன்னா நீ எதுவும் பண்ணலான்ட்டு நான் நம்பிடுவேன்னா என்ன? அதை பற்றி ரியா என்கிட்ட சொல்லியிருக்கா. நீ வீட்டில் ரொம்ப பண்ணுவியாமே. ரியா என்கிட்ட அடிக்கடி உன்னை பற்றி சொல்லிகிட்ருப்பா. வீட்டில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் திமிராக பண்ணுவியாமா. ஒர்க்கு எதனா பண்ணணும்னா ரியாவை தான் கூப்பிடுவியாமே. உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? உன்னை பற்றி ரியா என்கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட செட் ஆகாது. நான் உன்னை என்றைக்கும் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ தயாங் அந்த வால்லே சாஞ்சிட்டு, என்ன நான் ரியாவா? ரியா, உனக்கு என்ன தான் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு நீ என்னை பற்றி இவ்வளோ மோசமாக சொல்லி வச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க படுத்துகிட்டே அழுதுட்ருக்காங்க. அவங்க அம்மா ஃபோட்டோ பக்கத்தில் வச்சு அதை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆஃப்டர் மார்னிங் ஆகுது. இப்போது தயாங் கிச்சனில் ஒரு மாதிரி ஹாப்பியாக கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிவிட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் வந்து பார்க்குறாங்க. தயாங், என்ன ஜங்குக், என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா என்ன? அது வந்து ஜங்குக், நேற்று நான் ஃபுட்டு ரொம்ப மீந்துச்சுன்ட்டு இங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற ஒரு 4 பர்சனுக்கு நான் ஃபுட்டு கொடுத்தேன். தென் அவங்க இன்றைக்குமே ஃபுட்டு கேட்டாங்க, அதான் குக் பண்ணிகிட்ருக்கேன்.
என்ன பஸ் ஸ்டாப்பில் 4 பர்சனுக்கு ஃபுட் குத்தியா? யாரை கேட்டு இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க தாயம்? என்ன நான் உனக்கு எந்த ஃப்ரீடம் கொடுக்கலையே, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கும் போகிறான், போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது ரியாவோட அம்மா தான். ஆன்ட்டி நீங்கள் என்னாச்சு, எப்படி இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த ஆன்ட்டியும் உள்ளே வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு, ஜங்கு அது என்ன மன்னிச்சிருப்பா, ரியா ரூமில் தான் இருந்தா, ஆனால் எங்கே போனா என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ ரியாவை பற்றி ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா, ரியா பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியும் கேட்டுட்ருக்காங்க. இந்த ஆன்ட்டி பேசுறது எல்லாத்தையும் தயங்கவும் கேட்டுட்டு தான் இருக்கான். தயங் லிப்ஸில் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவனும் தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்கு. அப்படி சொல்லிட்டு குக் பண்ணிகிட்ருக்கு. அப்போது ஜங்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக, ஆன்ட்டி அது ரியாவை பற்றி எனக்கு இன்னும் எதுவும் தெரியல, தெரிஞ்சது எல்லாம் ஒரு டவுட்டாகவே இருக்குது, அதனால் அதை நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் ரியாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஆண்டி, சரிப்பா எங்கே தயாங்க எங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. தயாங் குக் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறான். அந்த ஆண்டியை பார்த்துட்டு, ஓ தயாங் குக் பண்ணிகிட்ருக்கானா அப்படி சொல்லிட்டு, தயாங் சொல்லுங்க ஆண்டி, எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. தயாங்கும் காஃபி போட்டுட்டு ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. இப்போது அந்த ஆண்டி என்ன பண்ணுதுன்னா, ஜங்கு பார்க்குறான்னா என்னன்னு பார்த்துட்டு அந்த காஃபி கப்பை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அவங்களோட ஹேண்டில் ஊற்றிக்கிறாங்க. தயாங் என்ன பண்ணுற, நீ பார்த்து கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்கு, ஆண்டி என்னாச்சு? ஏய் தயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, உனக்கு ஒரு காஃபி ஒழுங்காக கொடுக்க தெரியாதா, நீலாம் எதுக்கு இருக்கிற, எந்த ஒரு ஒர்க்குமே உன்னால் ஒழுங்காக பார்க்க முடியாதா, இங்கே பார் ஆண்டி கையில் எப்படி ஆயிடுச்சு, உன்னை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ஆண்டி எப்படி தான் இவனை வீட்டில் வச்சுருந்தீங்க, இவன் எந்த வேலைக்குமே லாக்கி இல்லை, எந்த வேலை சொன்னாலும் அதை ஒழுங்காக பண்ண மாட்டான், இவன் வீட்டில் வேலை செஞ்சானா இல்லையா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆண்டியும், ஜங்கு பரவாயில்ல, விடு இட்ஸ் ஓகே, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, இங்கே வாங்க நான் ஆயில்மெண்ட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துன்னு வந்து அங்கே ஒரு க்ளீன் பண்ணி டென்ஜர் வச்சு ஆயில்மெண்ட் வச்சு விட்றாங்க. இப்போது அந்த ஆண்டி தயங்க பார்த்து ஒரு மாதிரி ஈவிலிஷாக ஸ்மைல் பண்ணுது. தயங் அதை பார்த்துட்டு அவனுக்கு ஐஸ்லேருந்து டியரி வருது. அவன் எதுவும் சொல்லாமல் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவன் டியரிலாம் வைப் பண்ணிவிட்டு அந்த குக் பண்ண சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இப்போ அந்த ஆண்டியும், சரிப்பா ஜங்கு நான் போயிட்டு வரேன், நீ என்னோட ரியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சி தா அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும், ஓகே ஆண்டி சரி வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜங்கு, நான் டிரைவர் கூட தான் வந்திருக்கேன், நான் போய்க்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்களும் சரி போயிட்டு வாங்க ஆண்டி அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்கும் கிச்சன் பக்கம் தான் வராங்க. ஏய் தயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, அவங்க உன்னோட செகண்ட் மாம் தானா, அவங்கக்கிட்ட நீ இப்படி தான் பண்ணுவியா, உனக்கு கொஞ்சம் கூட அவங்க மேலே கேரே இல்லை,
நீ என்ன மனுஷனே தெரியல. உன்ன மாதிரி ஹார்ட்லெஸ் பர்சனை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். எப்படியா இருந்தாலும் என்னோட ரியா எனக்கு கிடச்சிட்டான்னா கண்டிப்பாக உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவளை மேரேஜ் பண்ணிப்பேன். அப்படி சொல்லிவிட்டு கோவமாக கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிடுறாங்க. தயாங்க்கு அவங்க பேசுகிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி அழுதுட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. இப்போது அந்த ஸ்ட்ரீட்டில் அங்கே சென் தான் இருக்காங்க. அந்த சென் கூட இன்றைக்கி பாடி கார்ட் வரல, அவர் மட்டும்தான் இருக்கார். இப்போது தயாங் அங்கே பெஞ்சில் உக்காந்துட்டு அந்த குட்டி பசங்களை பார்க்குறாங்க. அந்த குட்டி பசங்களும் ஓடி வந்து தயாங்க ஹக் பண்ணிக்குது. ஹக் பண்ணிவிட்டு, தயாங் இன்னைக்கு நீ என்ன ஃபுட் கொண்டு வந்தா எங்கே எனக்கு காமி அப்படி சொல்லிகிட்ருக்கு. அதுக்கு தயாங்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு, இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் கேக் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அதுவும் எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. சென்னு தயாங் இப்படி அழகாக க்யூட்டாக பேசிகிட்ருக்கிறத ஒரு மாதிரி ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இப்போது அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்ருக்கும்போது தயாங், லியா குட்டி உனக்கு என்னோட ஃபுட் எல்லாமே பிடிச்சிருக்கா அப்படின்னு தயாங் கேட்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பாப்பாவும், தயாங்க நீ இதனோட ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணும் தயாங்க்கு ஃபீட் பண்ணுது. தயாங் அதை அழகாக பவ் பண்ணி அழகாக வாங்கிக்கிறாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அங்கே சென் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சென்க்கு தயாங்க ரொம்ப பிடிக்குது. ஸோ டேஸ்லாம் இப்படியே தான் போகுது. இப்போது ஒரு 2 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஜங்குக் தயாங்க எப்பயுமே டோட்டல் தான் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் சென்னு தயாங்க லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. தயாங்க்கு சென் லவ் பண்ணுறது எதுவுமே தெரியாது. தயாங் ஜங்குக் கிட்ட என்ன தான் பேசினாலும் செஞ்சாலும் அது ஜங்குக்கு கோவமாக தான் இருக்கும். தயாங் மேலே இன்னமும் ஜங்குக்கு ஒரு லவ் இருந்ததில்லை. இன்னமும் அவன் ரியாவை பற்றி தான் விசாரிச்சிட்ருக்கிறான். இப்போது வந்து தயாங் குக் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அந்த வீட்டுக்கு அந்த ஆண்டி வராங்க. அந்த ஆண்டி ஜங்குக் சோஃபாவில் உக்காந்துட்ருப்பாங்க. அந்த ஆண்டி ஜங்குக் கிட்ட, ஜங்குக் சொல்லுங்கள் ஆண்டி, ரியாவை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சதா? இல்லை ஆண்டி, ரியாவை பற்றி எனக்கு எதுவும் தெரியல அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது தயாங் தான் காஃபி எடுத்துகிட்டு வரான். அப்போது அவங்க காஃபி எடுக்கலான்னு வர்றப்போ தயாங் காஃபி எடுத்து அந்த டேபிளில் வச்சுட்டு அவள் கிச்சனுக்கு போகிறான். அந்த ஆண்டிக்கு செம்ம கோவம் வருது. இவனை எப்படியாச்சும் திரும்பி ஜங்குக் கிட்ட திட்டு வாங்க வைக்கலான்னு பார்த்தா இவன் உஷாராக இருக்கான். அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு அந்த காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. அது குடிச்சு பார்த்துட்டு, ஆச்சி இன்னும் நல்லாவே இல்லை தயாங், உனக்கு நான் இப்படி தான் காஃபி போட சொல்லி கொடுத்தேன்னா என்ன காஃபி இவ்வளோ இதாக போட்டு வச்சுருக்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு தயாங்கம், ஆண்டி உங்களுக்கு கொடுத்த காஃபி தான் ஜங்குக்குமே குடிச்சிட்ருக்காரு அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த ஆண்டியுமே பார்க்குது. ஜங்குக்கும் அந்த காஃபி கப்பை பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கா, ஆண்டி காஃபி நல்லா தானே இருக்குது, என்னாச்சு உங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆண்டி என்னத்தையோ சொல்லி சமாளிக்குது. அது ஒன்றும் இல்லை ஜங்குக், எனக்கு ஒரு மாதிரி சுட்டுருச்சு, அதான் டேஸ்ட்டு தெரியல, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது
சென் தான் கால் பண்ணுறான். மச்சான் எங்கடா இருக்க? ஏண்டா எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். என்னாச்சு? நான் ஒரு பர்சனை பார்த்தேன்னு சொல்லியிருந்தான்ல, இன்றைக்கி அந்த பர்சன்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு ஜென் சொல்லும்போது தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. பிகாஸ் தயங்கம் ஃபுட்டு கொடுத்துட்டு தானே இருக்கிறான். ஒருவேளை ஜென் சொல்கிற பர்சன் தயங்கா இருக்குமோ அப்படின்னு அங்கே டவுட் வருது. அப்போது ஜங்குக்கும் ஓகே ஜென் அப்படி சொல்லிட்டு தயங்கா பார்க்குறான். தயங் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஜங்குக் இல்லை ஜென் சொல்கிற பர்சன் இவனாக இருக்காது அப்படி சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது தயாங் ஃபுட் எடுத்துகிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கான். அங்கே போயிட்டு அந்த பேபிஸ்க்கும் ஃபுட்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கான். அப்போது ஜென் காரில் இருந்து இறங்கி தயாங் பக்கத்தில் வந்து எஸ்கியூஸ் மீ, நீங்கள் யார் அப்படின்னு தயாங் கேட்குறாங்க. அதுக்கு சென்மே என்னோட பேர் சென், அப்புறம் உங்களை நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். தென் நீங்கள் எப்படி சொல்கிறது உங்ககிட்ட என்னாச்சு? என்ன சொல்லணும் என்கிட்ட? நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்கிட்ட என்ன பேசணும்? இல்லை, நீங்கள் ஃபுட் கொடுத்துட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு ஜென் சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது அவங்க கூட அவங்க பாடி கார்ட்ஸும் வந்திருப்பாங்க. அந்த பாடி கார்ட்ஸ் அவங்க பார்சலில் நிறையா ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாக்கெட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. தயங்கம் இதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜென் தான் தயங் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தயங்கம் என்னோட நேம் கி அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள அங்கே அந்த குட்டி பாப்பா டேட்டே. என்ன டேட்டேவா? ஆமாம், அங்கே அவனை டேட்டேன்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்களும் டேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கு. அதுக்கு சென்மே டேட்டே இதுவும் க்யூட்டாக நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு சென் அங்கேருந்து போயிடுறாங்க. தயங்கம் பார்க்குறாங்க, என்னாச்சு இந்த பர்சன் திடீர்னு வந்தாங்க, ரொம்ப நாளாக பார்க்குறேன், ரொம்ப நல்ல விஷயம்னாங்க, பேரை கேட்டாங்க, ஃபுட்டு வாங்கி கொடுத்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. என்னவோ அப்படி சொல்லிவிட்டு தயங் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது சென் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக குதிச்சுட்டு ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இன்றைக்கி சென் பாஸ்க்கு என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ ஜாலியாக குதிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜங்குக்மே பார்க்குறா, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு. இப்போது சென் உள்ளே வந்து ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு மச்சான் இன்றைக்கி நான் அவன் கூட பேசிட்டேன். அவன் பேர் என்ன தெரியுமா? டேட்டே. அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 month அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அவன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தெரியுமா, இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட பேசினேன். 4 வார்த்தை பேசினாலும் அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக, ரொம்ப கேராக, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுடா. அவங்க வாய்ஸு நல்லா
சூப்பராக அழகாக இருந்துச்சு. அவங்கள பேசுகிறத வச்சே தெரியுது அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க போல. ரொம்ப இன்னசென்ட்டு. நான் இன்றைக்கி அவ்வளோவா சரியாக பேசலை, ஒரு கொஞ்சம் தான் பேசினேன். நான் நாளைக்கு போயிட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன், அப்படி அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்க போகிறேன் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் இவங்க சொல்கிறத பார்த்துட்டு, சென் இனியும் 2 மந்த் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இந்த 2 மந்த்தில் இன்றைக்கி தான் போய் பேசியிருக்கா. இன்றைக்கி பேசுன மறுநாளே ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மச்சான் ப்ரப்போஸ் பண்ணணும்டா. இதில் இன்னும் ஒரு ஹைலைட்னா, அவங்கக்கிட்ட நான் பேசும்போதே அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, சென் நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு தனியாக வாங்க பேசுகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. தயங்க சென்கிட்ட வந்து, என்ன விஷயம்? இல்லை, உங்களை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் க்யூட்டாக கேராக இருக்கீங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் அப்படின்னு சென் கேட்டிருப்பாரு. அதுக்கு தயங்குமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள் சென், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த் தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போது சென்னுக்கு செம்ம ஷாக்கு. என்ன டீட்டி சொல்கிறீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஹாப்பியும் இல்லாமல் ஒரு மாதிரி சேடாக தானே இருக்கீங்க. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படி இல்லை மிஸ்டர் சென், எனக்கு என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்கும், பட் அவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சென்மே, என்ன சொல்கிறீங்க டேட்டு, உங்களை மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு அவங்க உண்மையாகவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போது இதை தான் ஜங்குக் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி சென் ஒவ்வொரு விஷயமா ஜங்குக் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறத ஜங்குக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. அவனுக்கு சென் சொல்கிற பர்சன் நம்ம பக்கத்துலேயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அப்புறம் அந்த நேம் டேட்டே, அது சொல்லும்போது டயங்கோட ஞாபகம் தான் வருது. எனக்கு ஏன் இவன் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது டயங் ஞாபகம் வருது அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது ஜங்கு காரில் ட்ரைவ் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. சென் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தயங்க ஞாபகப்படுத்துது. ஒருவேளை சென் சொல்கிற பர்சன் தயங்க இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது தயாங் சோஃபாவில் உக்காந்துட்ருக்காங்க. அப்போது ஜங்குக் உள்ளே வந்துட்டு, தயாங், சொல்லு ஜங்குக், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபுட்டு ஏதாச்சும் ரெடி பண்ணியா? ரெடி பண்ணா, நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், சாப்பிட்றேன், எடுத்து வை அப்படி சொல்லிவிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டாங்க. தயங்கும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னாச்சு இன்னைக்கு ஜங்குக்கு ஃபுட்டு எடுத்து வை அப்படின்னு கொஞ்சம் நார்மலாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போது ஜங்கு ஸ்டெப்ஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. தயங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக்கு தயங்க பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஜங்குக்கோட ஐஸ்க்கு தயாங் ஒரு மாதிரி க்யூட்டாக இன்னசென்ட்டாக சென் சொன்ன மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. இப்போது ஜங்குக் அங்கே டேபிளில் உட்காந்துட்டு ஃபுட் எடுத்து வாயில் வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கான்.
இப்போது தயாங் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா. ஜங்கு இன்னைக்கு ஃபுட் நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜங்குக்குமே ம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி லோ வாய்ஸில் பேசுகிறாங்க. தயாங்க்கு ஜங்குக்கு என்னாச்சு சடார்னு இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கு தான் கேட்குறாங்க, தயாங் என்ன ஜங்கு, நீ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொண்டு போயிட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தயாங் அது வந்து ஜங்கு நான் கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கேன். டெய்லி இல்லை, வீக்லி 3 டைம் 4 டைம் அப்படி தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ஜங்குக்குமே சரி ஓகே, நீ அங்கே போகிறப்ப அங்கே ஏதாச்சும் ஒரு பர்சன் கூட பேசிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி பயமாக பதட்டமாகவும் இருக்குது. என்ன இவர் பார்த்த மாதிரியே கேட்குறாரு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு அதெல்லாம் இல்லை ஜங்கு, நான் யார்கிட்டையும் பேசல அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்குமே சரி அப்படின்ற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க ரூமுக்கு. உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது ஆஃப்டர் மார்னிங் ஆகுது. இப்போது சென்தான் ஜங்குக்கு கால் பண்ணியிருக்காங்க. மச்சான் எங்கே இருக்க நீ? ஏண்டா ரூமில் தான் இருக்கேன். என்னாச்சு இன்னைக்கு ஆஃபீஸ் வரலையா? கிளம்புறேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குது. என்ன டயர்டாக இருக்கா? ஏண்டா நைட்டு உன் ஒய்ஃப் கூட ஏதாச்சும் இருந்துச்சா என்ன? நீ வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நீ எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு சென்மே இல்லை மச்சான், நேற்று என்கிட்ட ஆஃபீஸில் நீ கேட்டுட்டு இருந்தல்ல அந்த பர்சன் யாருன்னு காமின்னு சொல்லிட்டு அதான் உனக்கு இன்றைக்கி காமிக்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே சாப்பாடில் உட்காந்துட்ருக்காங்க. ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு தயாங் எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படி சொல்கிறாங்க. தயாங்கோ சரின்ற மாதிரி காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது அங்கே டோர் ஓப்பனில் தான் இருக்கும், பிகாஸ் ஜங்குக் வெளியே போகணுன்றனால ஓப்பனில் தான் இருக்கும். இப்போது அந்த ஆண்டி உள்ளே வருது. ஜங்குக் இருக்கிறத பார்க்கல. அது உள்ளே வந்ததும் கிச்சன் கிட்ட தான் வருது. அப்போது தயாங் கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கான். என்ன தயாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? ஹாப்பியாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தென் நீ எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குது. அப்போது ஜங்குக்குமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. தயாங் நீ இந்த மாதிரியே இரு, அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ 10 பண்ணுறாங்க. 10 பார்த்து தான் செம்ம ஷாக்கு. ஜங்குக் நீ என்னாச்சு ஆண்டி, இப்போது என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆண்டியும் சமாளிச்சுட்டு அது ஒன்றும் இல்லை ஜங்குக், சும்மா பேசிகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி நீ ரியாவை கண்டுபிடிச்சியா? ரியா இல்லாமல் என்னால் சாப்பிட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு ரியா ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு ஜங்குக் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு இப்போது அந்த ஆண்டி மேலேயே ஒரு டவுட் வருது. பிகாஸ் அந்த ஆண்டி இப்போ பேசின விதமே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க, தயாங்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஆண்டிக்கிட்ட என்னவோ இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு டவுட் வந்துடுச்சு. இப்போ அந்த ஆண்டியோ சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் மெதுவாக அந்த கிச்சனுக்குள்ளே வராங்க. கிச்சனுக்குள்ளே வந்துட்டு
தயாங் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. தயாங் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஜங்குக் வந்து தயாங் நின்றுட்டு தயாங் என்ன ஜங்குக் என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது உங்கள் ஆன்ட்டி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தயாங்மே அது 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 ஒன்றும் இல்லை, அவங்க எப்பயும் அப்படி தான் ஏதாச்சும் சும்மா அப்படி சொல்லுவாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி தடுமாறிட்டு சொல்லிவிட்டு டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போது ஜங்குக் தயங்கோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வச்சு டர்ன் பண்ணிவிட்டு இங்கே பாரு தயாங், என்கிட்ட ஏதாச்சும் நீ சொல்ல வேண்டியது இருக்கா? ஜங்குக் இப்படி கேட்குறது தயாங்க்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் தயாங் நான் என்ன சொன்னாலும் எப்படியும் நம்ப போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு இவங்கக்கிட்ட நான் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் இப்போது தயாங்கோட சிக்ஸை பிடிச்சிட்டு எங்கே பாரு தயாங், நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது தயாங் ஐஸ்லேருந்து டியரி வருது, கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஜங்குக் எனக்கு இந்த வேர்ல்டில் எனக்கு பிடிச்ச பர்சன் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க என்னோட அம்மா. நான் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். அவங்க இல்லாத போது எனக்கான பர்சன் இந்த வேர்ல்டில் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக் ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. அப்போது தயாங் உங்கள் டேட் ஆன்ட்டி என்ன ஜங்குக் சொல்கிறீங்க? என்னோட டேடா? எங்கள் அம்மாவை மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது. அவங்க மட்டும்தான் என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன். எங்கள் அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. என்னோட டேட் செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்லணும்னு வரேன், ஆனால் தயாங் எதையும் சொல்லாமல் டியரி வைப் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி குக் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜங்குக் தயாங் இங்கே பாரு அப்படி சொல்லி டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் தயாங்கோட சீக்ஸை பிடிச்சிட்டு கிட்ட இழுத்துட்டு இங்கே பாரு தயாங், நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போது தயாங் ரொம்ப டியரியோட கண் கலங்கிட்டு இங்கே பாருங்கள் ஜங்கு, எனக்கு உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லணும், நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இங்கே என்ன தான் ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுருந்தாலும் அவங்க ட்ரூ பர்சனா இல்லை ஃபேக் பர்சனா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் உங்களுக்கு யாரையாச்சும் பிடிக்கலன்னா அவங்கக்கிட்ட பேசாமல் இருங்க, அது போதும். மற்றபடி அவங்கள ஹெல்ப் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட யார் ட்ரூ பர்சன் ஃபேக் பர்சன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவாக இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க, பழகுறீங்க. தென் அதில் யார் ட்ரூவாக இருக்காங்க ஃபேக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களை எல்லோரும் ஏமாற்ற தான் செய்வாங்க அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. தயாங், நீ சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு ட்ரூ பர்சன் யார் ஃபேக் பர்சன் யாருன்னு தெரியாது. பிகாஸ் என்னோட அம்மா நான் சைல்டாக இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஸோ நான் அப்பா கூட தான் இருந்தேன். அதனால் எனக்கு
அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியல. ரியா ரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவளை 2 years லவ் பண்ணியிருக்கேன். பட் ரியா எங்கே போனா என்ன ஆனால் எதுவுமே தெரியல அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது தயங்கம் லைட்டாக ஸ்மெக் பண்ணிட்டு, இங்கே பாரு ஜங்கு, நீ ரியாவை லவ் பண்ணியிருக்கலாம், எனக்கு புரியுது. பட் ரியா உன்னை லவ் பண்ணாலா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன தான் என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும். உங்களை பிடிச்சனால தான் நான் மேரேஜுமே பண்ணேன். இட்ஸ் ஓகே. நீங்கள் மேரேஜ் பண்ண அன்றைக்கி எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துருக்கீங்க. அதில் 3 months டைம் கொடுத்துருக்கீங்க. நானுமே பார்த்தேன். அதில் சைன் கூட பண்ணி வச்சுட்டேன் ஜங்கு. உங்களுக்கு உங்கள் ரியா எப்போ கிடைப்பாலும் நீங்கள் எப்படியா இருந்தாலும் என்ன டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்கள் இல்லை நான் எதுலேயுமே வரமாட்டேன். இன்னும் 1 month எனக்கு டைம் இருக்கு. ஸோ நான் 1 month மட்டும் இங்கே இருக்கேன். 1 month முடிஞ்சுன்னா நான் போயிடுவேன். காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே, தெய்வம் கருணை கொண்டார்.